10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த அதே பைக்கை தான் நான் இன்னும் ஓட்டிகிட்ருக்கேன். நம்மளோட சேனலை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தெரியும், ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் பெங்களூர் ஃபார் குவைட் சம் இயர்ஸ். அங்கே நான் மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டு தான் ராகுலும் நானும் ஸ்டார்டிங்கில் ஒரு லோ சேலரியில் தான் இருந்தோம். ஆனால் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே ஒரு ஆவரேஜான சேலரிக்கு ஷிஃப்ட் ஆனோம். பட் அங்கே தான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆச்சு. ராகுல் அவங்ககிட்ட ஆல்ரெடி இருந்த ஸ்கூட்டியை சேல் பண்ணிட்டு MT-15 ஒரு பைக் வாங்கினா. எங்கள் சேலரியோட 5 times ஹையர். அண்ட் அந்த பைக் பிளாக் கலர் பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள்லேயே ஐஃபோன் ஒன்று வாங்கினா. அதோட ப்ரைஸ் 1 lakh ப்ளஸ். இதோடு மட்டும் அவன் ஸ்டாப் ஆகலை. பெங்களூர்னால் ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும், இந்த ஃப்ரைடேஸ் அண்ட் சாட்டர்டேஸில் பார்ட்டிஸ் எல்லாம் பயங்கரமாக நடக்கும். ராகுல் எல்லா பார்ட்டிஸும் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அதுக்கப்புறம் ராகுல் அந்த இலைட் ஃப்ரெண்ட் கேங்கில் ஒருத்தனாக மாற ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் நான் வேறு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். 1 year கழித்து ராகுல் கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு எனக்கு. மச்சான் EMI பே பண்ணும், மணி இருந்தால் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மந்த் ஆன் மந்த் எனக்கு கால் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு மட்டும் தான் கால் பண்ணுறான்னு பார்த்தோன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கேங் எல்லாருக்கும் கால் பண்ண ஆரம்பித்தான். லேட்டர் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அவனோட பைக்கும் அவனோட ஃபோனும் பேங்க்லேருந்து சீஸ் பண்ணிட்டாங்க EMI கட்டலன்னு சொல்லிட்டு. ஐ ஃபெல்ட் ரியலி பேட் ஃபார் ஹிம். இஃப் யூ வாண்ட் டு பிகம் ரிச், யூ ஹாவ் டு லுக் புவர். இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் உங்களை ஆக்சுவலாக அந்த புவர் ஸ்டேட்லேயே மெயின்டைன் பண்ணிக்கும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வாண்ட்ஸ் ஓவர் நீட். ராகுலும் எக்ஸாக்டாக இதே மிஸ்டேக் தான் பண்ணால். பைக் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, பைக் ஒரு மஸ்ட் திங் தான். பட் ஆல்ரெடி நல்லா இருந்த பைக்கை சேல் பண்ணிட்டு எதுக்கு MT-15 வாங்கணும்? செகண்ட், பார்ட்டிஸை அட்டன் பண்ணுறது. ராகுல் அவன் பார்ட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சதை விட அந்த பார்ட்டிக்கு போய் ஸ்டேட்டஸ் போடணும், அந்த இலைட் ஃப்ரெண்ட் கேங்கில் ஒருத்தராக மாறணும் தான் அதிகமாக நினச்சான். நீங்கள் என்னைக்கு கெத்து காட்டுறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி உங்களோட வான்ஸை தேடி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. உங்களோட ஆக்சுவல் நீட்ஸை நீங்கள் மறந்துடுவீங்க. வாரன் பஃபட்டோட ஃபேமஸ் கோட் ஒன்று இருக்குது, இஃப் யூ பை திங்ஸ் யூ டோன்ட் நீட், pretty soon you have to sell the things you need. செகண்ட் திங், இங்கே ஐடியா உங்களை புவர் ஸ்டேட்லேயே இருக்க சொல்ல உங்களோட ப்ரியாரிட்டிஸை கரெக்டாக செட் பண்ண சொல்கிறேன். இப்போ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த அதே பைக்கை தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஒரு பைக் எதுக்கு எனக்கு வேணும்னா, டைம் கன்வீனியன்ஸ்க்காக, ஒரு வேலையை சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிறதுக்காக எனக்கு ஒரு பைக் வேணும். அண்ட் அந்த பைக் மைலேஜ் தர பைக்காக இருக்கணும், அடிக்கடி ரிப்பேர் ஆகக்கூடாது. இதுதான் என்னோட ப்ரியாரிட்டி. இது எல்லாமே ஆல்ரெடி இருக்க பழைய பைக்கே பண்ணும்போது why will I go and buy a new bike? எஸ், ஃப்யூச்சரில் நான் என்னோட பைக் அப்கிரேட் பண்ணலாம், நான் கார் கூட வாங்கலாம். பட் அப்போது யாருக்கிட்டையும் ஷோ ஆஃப் பண்ண தேவையில்ல. ஒரு ப்ராக்டிக்கல் பர்ச்சேஸ், ஜஸ்ட் என்னோட வேலை முடிஞ்சால் போதும். இதுதான் என்னோட ப்ரையாரிட்டியாக இருக்கும். அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள், என்னோட பர்சனல் லேப்டாப்பை நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இந்த தம்ப்நெயில் எடிட் பண்ணவும், வீடியோ எடிட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் என்னோட பர்சனல் லேப்டாப்பை யூஸ் பண்ணுவேன். அதுக்காக நான் யூஸ் பண்ணுறது செகண்ட் ஹேண்ட் லேப்டாப். இதில் மிச்சமாகிற அமௌண்ட் எல்லாமே டேரெக்டாக என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடும். அண்ட் உங்களோட ப்ரையாரிட்டிஸ் உங்களோட வேல்யூவோட அலைன் ஆகணும். நான் வேல்யூ பண்ணுறது டைம் அண்ட் மைலேஜ் தர பைக் அண்ட் அடிக்கடி ரிப்பேர் ஆகக்கூடாது. இது எல்லாமே என்னோட ஓல்டு பைக்கே பண்ணுது. அண்ட் நான் பர்சனல் லேப்டாப்பை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபார் எடிட்டிங்காக தான் யூஸ் பண்ணுறேன். அதனால செகண்ட் ஹேண்ட் லேப்டாப். நெக்ஸ்ட், மொபைல் ஃபோன். நானும் இந்த மிஸ்டேக்கை பண்ணியிருக்கேன். 2016 நினைக்கிறேன், ஓப்போ F9 ஒரு மொபைல் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆனப்போவே 20,000 rupees அதோட ப்ரைஸ். EMIயில் வீட்டில் அடம் பிடிச்சி அந்த மொபைலை வாங்கின 1 வீக்கில் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு, என்னோடய 10,000 ரூபாய் மொபைலை நான் எந்தெந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருந்தேனோ அதே தான் என்னோட 20,000 ரூபாய் மொபைலையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மொபைலை நான் 4 years யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் 15,000 rupees மொபைலை நான் வாங்கினேன். இட்ஸ் நாட் எ சீப் மொபைல், இட்ஸ் எ ப்ராக்டிக்கல் பர்ச்சேஸ் மொபைல். நீங்கள் எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட எக்ஸைட்மெண்ட் ஒரே வாரம் தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அது ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வேறு ப்ராடக்ட்டை தேடி ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த ப்ராப்ளத்தோட பேர் தான் ஹெடோனிக் ட்ரெட்மில்னு சொல்லுவாங்க. ஸோ டோன்ட் பி எ கை ஹூ பர்ச்சேஸ் ஐஃபோன் இன் EMI இல்லை வீட்டில் அடம் பிடிச்சி வாங்குறது. இது ரெண்டுமே யூஸ்லெஸ் திங்ஸ். ரிச் பீப்புளுக்கும் புவர் பீப்புளுக்கும் ஒரே ஒரு ஏரியாவில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அவங்களோட ஸ்கில். ரிச் பீப்புள் என்றைக்குமே அவங்களோட ஸ்கில்லை காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த ஐஃபோனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற 1 lakh உங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆன்லைனோ ஆஃப்லைனோ கோச்சிங் கிளாஸில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் பி அ ரிச் பர்சன். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஜிம் மெம்பர்ஷிப் அட்லீஸ்ட் வாங்கினீங்கன்னா யூ கேன் பி அ ஃபிட். அட் லாஸ்ட் இட்ஸ் ஜஸ்ட் எ மொபைல். அந்த மொபைல் மேலே நீங்கள் 1 lakh 1.5 lakh ஸ்பெண்ட் பண்ணுறது
இட்ஸ் அ சென்ஸ்லெஸ் திங். நெக்ஸ்ட் திங், ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். இப்போ தளபதி வருஷத்துக்கு 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அண்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 lakhs சம்பாதிக்கிறேன்னே வச்சுக்கோங்க வருஷத்துக்கு. இப்போ நாங்கள் 2 பேரும் எண்ட்லெஸ்ஸாக நாங்கள் சம்பாதிக்கிறதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா 2 பேரோட ஸ்டேட்டஸும் ஒரே லெவல் தான் இருக்கும். பட் எங்கே டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிக்கும்னா நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தளபதி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அவரோட சேலரியை பேஸ் பண்ணி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் ஷேர் வாங்கலாம், எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் என்னோட சேலரியை பேஸ் பண்ணி நான் ஒரு பார்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு சேலரி வருதோ அதுலேருந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு பார்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட்டுருங்க. 1 year இல்லை 2 yearக்கு அப்புறம் அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து உங்களுக்கு ட்ரிப்ஸ் போகணுமா, ஃபாரின் ட்ரிப்ஸ் போகணுமா அதுக்கு போங்க, இல்லை buy the things whatever you want. Next, long term vision. It's a really personal thing. இந்த வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட லாங் டேர்ம் விஷனும் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட 40s and 50s I don't want to work for all the 7 days and I don't want to have debts in my 40s and 50s as well. இந்த லாங் டேர்ம் விஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஐம் ரெடி டு டேக்ஸ் இந்த சின்ன சின்ன திங்ஸை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் and I have been doing it. அதில் ஒன்று தான் லுக்கிங் புவர். ஆர் யூ ரெடி டு டூ இட்? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.